இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பு இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது. அந்த தொடரை இந்திய அணி இழந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து T20 தொடரை இழந்ததற்கு பழிவாங்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு முனைப்பு காட்டியது. அந்த ஒரு முனைப்பில்தான் இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கியது. இந்த தொடர் தொடங்கி நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. அதாவது இங்கிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தி முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் காரணமாக எஞ்சி இருக்கும் 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். ஆகவே அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் 2வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி களமிறங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் இதுவரை இந்த கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கிறது என்று அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த உலகமே அதிர்ந்து போகும் அளவுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கப் போகிறது என்பதை யாருமே உணரவில்லை. அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை புதிய முயற்சியாக ரோஹித் சர்மாவையும் சூரியவன்சியையும் இந்திய அணி ஓப்பனிங் இறக்கியது. வழக்கமாக ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் தான் ஓப்பனிங் இறங்குவார்கள். ஆனால் இந்த முறை ரோஹித் சர்மாவுடன் சூரியவன்சி களமிறங்கினார். அப்படியாக களமிறங்கிய இந்த இருவரும் ஆரம்பத்தில் நிதானமாகவே தொடங்கினார்கள். வழக்கமாக இந்த இருவருமே அதிரடியான பேட்ஸ்மேன்கள். ஆனால் இந்த போட்டியில் கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தையே கையில் எடுத்தனர். அதற்கு மிக முக்கிய காரணம் முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளுமே குறைவான ரன்கள் தான் எடுத்திருந்தது. இந்த இரு அணிகளுமே குறைவான ரன்களைத்தான் எடுத்திருந்தது. 2 அணிகளுமே கிட்டத்தட்ட 50 ஓவர்களை எதிர்கொண்டு 260 ரன்களை கூட கடக்கவில்லை. ஆகவே இங்கிலாந்து நாட்டின் பிச்சின் தன்மை குறிப்பாக ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்துதான் ஆரம்பத்தில் இந்த போட்டியில் ஒரு சில ஓவர்கள் நிதானமான ஆட்டத்தை இந்திய அணி கையாண்டது. அதன் பிறகு சரியாக 8வது ஓவரில்தான் அந்த ஒரு அதிசயம் நடக்கத் தொடங்கியது. ஆமாங்க, 7 ஓவர்கள் வரை 61 ரன்கள் இருந்த இந்திய அணி அடுத்த 5 ஓவரில் 200 ரன்களை கடந்துவிட்டது. இதை கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டார்கள். அந்தளவுக்கு நம்ப முடியாத சாதனையைத்தான் இந்திய அணி செய்திருந்தது. ஏனென்றால் சரியாக 8வது ஓவரில் நம்முடைய சூரியவன்சி பேட்டிங் செய்ய களமிறங்கி அடுத்தடுத்து 4 சிக்சர்களை பறக்கவிட்டார். அதுபோக ஒரு பவுண்டரியும் அதே ஓவரில் அடித்திருந்தார். அதன் பிறகு அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ரோஹித் சர்மாவும் அதிரடி சூறாவளியாக அதிரடியில் மிரட்டிவிட்டார். 9வது ஓவரை பொறுத்தவரையில் 2 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் என ரோஹித் சர்மாவும் பறக்கவிட இதனால் ஓவருக்கு ஓவர் ரன் மலை எகிரியது. இப்படியாக தொடர்ந்து அடுத்தடுத்த ஓவரை மாறி மாறி இந்த இருவரும் பேட்டிங் செய்து காட்டுத்தனமாக அடித்து வந்தனர். இதன் காரணமாக 13வது ஓவர் தொடக்கத்திலேயே இந்திய அணி 202 ரன்களை தொட்டுவிட்டது. இதுதான் பலருக்கும் நம்ப முடியாத அதிசயமாகவும் மாறியது. ஏனென்றால் முதல் 7 ஓவர்கள் வரை 61 ரன்கள் இருந்த இந்திய அணி அடுத்த 5 ஓவரில் வெறும் 5 ஓவரில் 200 ரன்களை தொட்டுவிட்டது. அதுவும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த 13 ஓவர்கள் வரையிலும் இந்திய அணி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் இந்தளவுக்கான ஒரு அதிரடியை விளையாடியது. பின்னர் யார் கண்ணு பட்டதோ தெரியலங்க. சரியாக அடுத்த ஓவரான 14வது ஓவரிலேயே ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் அதே ஓவரில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். ஒருவேளை ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் இன்னும் ஒரு சில ஓவர்கள் கூடுதலாக பேட்டிங் செய்திருந்தாலே இந்த போட்டி இன்னும் மிகப்பெரிய உலக சாதனை போட்டியாக மாறியிருக்கும். ஆனால் இப்போது கூட இது மிகப்பெரிய சரித்திர உலக சாதனை போட்டிதான். ஏனென்றால் ஒருநாள் போட்டியில், அதாவது 50 ஓவர் போட்டியில் வெறும் 5 ஓவர்களில் 200 ரன்கள் எடுப்பதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சம்பவத்தை இந்திய அணி செய்திருக்கிறது. இப்படி ஒரு சாதனையை T20 போட்டியில் செய்வதே மிக மிக கடினம். ஏனென்றால் T20 போட்டியை பொறுத்தவரையில் அதற்கு தயாராகும் பிட்ச் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாகத்தான் தயார் செய்வார்கள். ஆனால் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் பந்து வீச்சுக்கு சாதகமாகவே பிட்ச் என்பது உருவாக்கப்படும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பிச்சிலேயே இந்தளவுக்கு அதிரடி என்பது நம்ப முடியாத ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மேலும் இப்படி ஒரு சாதனையை கிரிக்கெட் உலகில் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது இந்திய அணியால் மட்டும்தான் முடியும் என்பதையும் இப்போது இந்திய அணி நிரூபித்து காட்டியுள்ளது.
மேலும் ரோஹித் சர்மா மற்றும் சூரியவன்சி விக்கெட்டை இழந்த பிறகு அடுத்ததாக களமிறங்கிய இசான் கிசான், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் என இவர்களும் இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியிருந்தனர். அதாவது பேஸ் மட்டத்தை இந்திய அணி வலுவாக அமைத்து கொடுத்ததால் அதற்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மேன்களும் கொஞ்சம் நிதானமாகவே ஃபார்முக்கு வருவதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே மற்ற பேட்ஸ்மேன்களும் சூப்பராக விளையாட இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இந்த போட்டியில் 400 ரன்களை கடந்துவிட்டது. குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் சூரியவன்சியை தவிர்த்து இந்த போட்டியில் இசான் கிசானின் அதிரடி ஆட்டமும் மிகப்பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டது. இவர் மட்டுமே 42 பந்துகளை எதிர்கொண்டு 101 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். இதில் 10 சிக்சர்களும் 4 பவுண்டரிகளும் அடங்கும். அந்தளவுக்கு பெரும்பாலும் ரன்களை ஓடி எடுக்காமல் பெரிய ஷாட்டுகள் மூலமாகவே எளிதாக சதத்தை தொட்டிருந்தார் இசான் கிசான். மேலும் இந்த போட்டியில் வெறும் 13 ஓவர்களில் 200 ரன்களை கடந்த இந்திய அணியால் 400 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்ததா என்று கேட்டால் அதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் தான். இந்த இருவரும் தான் கொஞ்சம் நிதானமாக விளையாடினார்கள். இந்த இருவரும் சேர்ந்து மட்டுமே 142 பந்துகளை எதிர்கொண்டு 92 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தனர். இதனால்தான் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது பாதி ஆட்டத்திற்கு மேல் குறைவதற்கு காரணமாகவும் மாறியது. அது மட்டுமில்லாமல் இதில் இன்னொரு சம்பவமும் இந்திய அணியின் ஸ்கோர் குறைவதற்கு காரணமாக மாறியது. அது என்னன்னா, சரியாக 46வது ஓவர் நடந்து கொண்டிருக்கும் போதே மழை என்பது திடீரென குறுக்கிட்டு இந்த போட்டியை தடைப்படுத்தியது. இதனால்தான் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பெரிதாக வரவில்லை. ஒருவேளை 50 ஓவர்கள் முழுமையாக இந்திய அணி பேட்டிங் செய்திருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் கண்டிப்பாக 500 ரன்களை தொட்டிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் கடைசி வரை பேட்டிங் செய்ய களமிறங்கவில்லை. ஒருவேளை மழை குறுக்கிடாமல் இருந்திருந்தால் கடைசி ஓவர்களில் சுப்மன் கில் களமிறங்கி இன்னும் கூடுதலான ரன்களை சேர்த்திருப்பார். ஆனாலும் கூட இந்த ஒரு பிச்சில் இந்திய அணி எடுத்த இந்த ஒரு ஸ்கோர் என்பது மிகப்பெரிய இலக்காகும். ஏனென்றால் இந்திய அணி பேட்டிங் செய்து முடித்திருக்கும் போது சரியாக 419 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. ஆகவே இந்த ஒரு இலக்கு என்பது என்னதான் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை இங்கிலாந்து அணி வைத்திருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியது. அதற்கு காரணம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் எந்தளவுக்கு இந்திய அணி சம்பவம் செய்திருந்ததோ அதைவிட ஒருபடி மேலே சென்று பந்து வீச்சில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருந்தது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் சூரியவன்சியின் கொடூரத்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.